ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மெச்சல. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் இன் இந்தியா தான். நம்ம நாட்டில் போர் போன்ற கடினமான காலங்களில் இல்லைன்னா ஒரு சில கிரைசிஸ் காலத்தில் இந்த டிமாண்ட் காரணங்களை பார்த்தீங்கன்னா உணவுப் பொருளோட தேவை அதிகமாக இருக்குல்ல காய்ஸ். இந்த நேரத்தில் உணவுப் பொருட்களில் அண்ட் உணவு சமைக்கிற எசென்ஷியல் கூட்ஸ் அதிகமான முறையில் பதுக்கினாலோ பிளாக் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காய்ஸ். நீங்கள் நினைச்சுட்டதா காய்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உணவுப் பொருளை அதாச்சு அரிசி, சர்க்கரை அண்ட் சமையல் எண்ணெய் இல்லைன்னா கேஸ் போன்ற அத்தியாவசிய பொருளை பதுக்கினாலோ இல்லை அதிக ரேட்டுக்கு சேல் பண்ணாலும் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி நினைச்சு கொண்டுதான் காய்ஸ். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் லாவை நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. அண்ட் அந்த ஆக்ட் நேம் தான் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955. இந்த ஆக்ட் மூலமா தான் பொதுமக்களுக்கு உணவுப் பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் அண்ட் பிளாக் மார்க்கெட்டில் அதிக ரேட் விற்கிறத தடுக்கிறதுக்காகவும் அண்ட் பப்ளிக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த லாவை பற்றியும் இது எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டோம், நம்ம இந்தியன் மக்களுக்கு எப்படி இந்த ஆக்ட் சேவ் பண்ணுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆக்ட் ஃபர்ஸ்ட் எதுக்காக உருவாச்சுன்னா, நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஃபுட் அண்ட் எசென்ஷியல் கூட்ஸ்ல ரொம்ப ஷார்டேஜாக இருந்துச்சு காய்ஸ். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பஞ்சம் அதிகமாக இருந்துச்சு காய்ஸ். இதை பயன்படுத்தி ஒரு சில ட்ரேடர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களை பதுக்க ஆரம்பிச்சாங்க அண்ட் அதிக பிரைஸ்க்கு சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க காய்ஸ். ஸோ இந்த அன்ஃபேர் ப்ராக்டிஸ் ஸ்டாப் பண்ண அண்ட் மக்களுக்கு உணவுப் பொருள் வந்து கரெக்டாக போய் சேர்க்கறதுக்காகவும் பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் நேம் தான் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட். அண்ட் இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1955 ஏப்ரல் 1 தான் ஃபர்ஸ்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த ஆக்ட் மூலமா என்ன அவங்க எய்ம் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டீங்கன்னா, மக்களுக்கு ஈஸியா அந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுக்காகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கிடைக்கிறதுக்காகவும் அண்ட் ப்ராஃபிட்டுக்காக பதுக்கிறவங்கள கடுமையாக தண்டிக்கிறதுக்காகவும் இந்த ஆக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு கைஸ். அது என்ன எசென்ஷியல் கமோடிட்டிஸ்னா? எசென்ஷியல் கமோடிட்டிஸ்னா நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற அத்தியாவசியமான பொருள் தான் கைஸ். அதாச்சு பார்த்துட்டீங்கன்னா ரைஸ் அண்ட் வீட், பல்சஸ், சுகர், எடிபிள் ஆயில்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் இல்லை பெட்ரோலியம் ப்ராடக்ட்னு சொல்லப்படுற பெட்ரோல், டீசல், கேஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மருந்து பொருட்களும் உள்ளடக்கம் ஆகும் காய்ஸ். இந்த லிஸ்ட்ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆட் பண்ணவும் முடியும், இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணவும் முடியும் காய்ஸ். தேவைக்கேற்ப பண்ணுவாங்க. இந்த ஆக்ட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பவர் கொடுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக இந்த லா வச்சு கவர்மெண்ட் எசென்ஷியல் கூட்ஸ் மேலே கம்ப்ளீட் கண்ட்ரோல் டேக் ஓவர் பண்ணுவாங்க காய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எசென்ஷியல் கூட்ஸோட ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் காய்ஸ். ஒரு ட்ரேடர்ஸ்னால ஸ்டோர்ஸ்ல எவ்வளோ ஸ்டாக் வச்சுக்க முடியும்னு சொல்லி செட் பண்ண முடியும் காய்ஸ். அது மட்டும் எசென்ஷியல் கூட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற வேர் ஹவுஸ்ல இல்லீகலா ஸ்டோர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வேர் ஹவுஸை சீஸ் பண்ணவும் முடியும். ஸோ ட்ரேடர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஷார்டேஜ் பண்ணாங்கன்னா அவங்க மேல கடுமையான தண்டனை கூட எடுக்க முடியும் கைஸ். இது மூலியமா பிளாக் மார்க்கெட்ல அண்ட் பதுக்கலை ஸ்டாப் பண்ண முடியும் கைஸ். அண்ட் மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா பாதிப்பு அடைய முடியும், பார்த்துக்க முடியும். ஒருவேளை இந்த ஆக்டை வயலேட் பண்ணாங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட் தருவாங்க பார்த்துட்டீங்கன்னா, உணவுப் பொருளை பதுக்கினாலோ அவன் ப்ரைஸை வந்துட்டு ரொம்ப அதிகமாக ரேட்டுக்கு விற்றாலோ கண்டிப்பா ரொம்ப கடுமையான ஆக்ஷன் எடுப்பாங்க கைஸ். அது என்னென்ன பனிஷ்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஸ்டோர் கூட்ஸை வந்து சீஸ் பண்ணிடுவாங்க, ஹெவி ஃபைன்ஸ் போடுவாங்க, இல்லை சீரியஸ் கேசஸில் ஜெயில் தண்டனை தருவாங்க கைஸ். அதாச்சு 3 மாதத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் கடுமையான தண்டனை கொடுப்பாங்க கைஸ். போலீஸ் ஒரு வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியும் கைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் வேலபிள் ஆஃபென்ஸ் தான் கைஸ். ரீசெண்டாக இந்த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாச்சு 2020 நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த அமெண்ட்மெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஐட்டம் சொல்லப்படுற தானிய வகைகள், பருப்பு வகைகள் அண்ட் ஆனியன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க கைஸ். ஏன்னா ஃபார்மர்ஸ் அண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் சிஸ்டமை பெட்டர் மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கைஸ் இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமில் இல்லை வார்ஸ் இல்லை நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த லாவை மாற்றி அமைக்க கூட முடியும் கைஸ். இந்த எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட் யூஸ் பண்ணி தான் மார்ச் 2026 குளோபல் எனர்ஜி கிரைசிஸில் வந்த பதுக்கல் அண்ட் சடன் டிமாண்ட்னால சப்ளை ஆஃப் நேச்சுரல் கேஸ், எல்பிஜி அண்ட் சிஎன்ஜி அதாச்சு டொமஸ்டிக் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் வந்த ப்ராப்ளமை தவிர்க்கிறதுக்காகவும் பதுக்கிறவங்க கடுமையாக தண்டிக்கிறதுக்காகவும் ரீசெண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எசென்ஷியல் கூட்ஸ் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறதுக்காகவும் அண்ட் அது அஃபோர்டபுளாக கிடைக்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா பதுக்கல் அண்ட் பிளாக் மார்க்கெட்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். உணவுப் பொருளை பதுக்கிறவங்களையும் இல்லைனா இந்த நேரத்தில் வந்துட்டு அதிகமாக ப்ரைஸ் விற்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் மூலிமா கண்டிப்பாக தண்டிக்க முடியும்ல காய்ஸ். ஸோ இதை மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கடினமான தருணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பாதிக்கப்படுறது நம்ம ஒவ்வொருத்தரும் தான். ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்க guys. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் டீட்டெயில்ஸ் உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.